செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஒசூர் மாநகர திமுக சார்பில் பொங்கல் விழா, அமைச்சர் எம்எல்ஏ பங்கேற்று பரிசு வழங்கல். ஒசூர் மாநகர திமுக சார்பில் பழைய ஏஎஸ்டிசி அட்கோவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் திராவிட பொங்கல் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மாநகர திமுக செயலாளரும் மாநகராட்சி மேயருமான சத்யா தலைமை வகித்தார். மேற்கு மாவட்ட அவைத் தலைவர் யுவராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோராமணி, முன்னாள் எம்எல்ஏ முருகன், துணை மேயர் ஆனந்தையா, பொது சுகாதார குழு தலைவர் மாதேஸ்வரன், மாநகர பகுதி செயலாளர் வெங்கடேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், சிலம்பம், யோகா, பரதநாட்டியம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் பெண்களுக்கான கோலப் போட்டிகள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு என தனித்தனியாக சாக்கு ஓட்டம், இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், லெமன் ஸ்பூன் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ், எம்எல்ஏ ஆகியோர் பங்கேற்று பொங்கலிட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மேலும் விழாவில் மண்டல சேர்மன் ரவி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுமன், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் சந்திரப்பா, மேற்கு மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் முனிராஜ் என்ற குரு மற்றும் மாநகர திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிக்ஸ் ஃபோட்டோ என்ன 6 அது E10 பாருங்க. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து வெற்றி பெற்ற நிர்வாகிகளே, மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து கழக தோழர்களே, முன்னோடிகளே, காலையிலிருந்து மகளிர் அணை சார்ந்தவர்களே, காலையிலிருந்து தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும்
திராவிட பொங்கல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று ஓசூர் மாநகர கழகத்தின் சார்பாக சிறப்பாக திராவிட பொங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டு கழக வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் அமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர் அணி சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் கழகத்தினுடைய முன்னோடிகள். தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மரியாதைக்குரியண்ணன் தளபதியோடைய ஆணைக்கிணங்க நமது தமிழகம் முழுவதும் சமத்துவ பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு வேண்டுகோள் வைத்தார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்று இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நமது ஒசூர் மாநகராட்சி கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சமத்துவ பொங்கல், அதோடு விளையாட்டுப் போட்டியிலே பல்வேறு விளையாட்டுப் போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஒசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ஒய் பிரகாஷ் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மாநகராட்சியிலே விளையாட்டுப் போட்டிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் அருமை சகோதரர் முருகன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுகுமார், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியிலே சமத்துவத்திலே அந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் கொண்டாடி இந்த இரண்டாவது ஆண்டுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு எந்த ஆண்டு இல்லாத அளவிலே ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி குடும்ப அட்டைதாரர் அனைவருக்கும் ரொக்கமாக 3000 ரூபாயும், ஒரு கிலோ சர்க்கரையும், ஒரு கிலோ பச்சரிசியும், ஒரு முழு நீல கரும்பையும், அது ஒரு வேட்டி சேலையும் வழங்கி பொங்கலை இந்த ஆண்டு பெற்று முதலமைச்சர்கள் அறிவித்து அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த வேலை இருக்கின்ற எங்களுடைய சார்பாகவும் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இங்கே சமத்துவம் பொங்கட்டும், வருகின்ற 2026 திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லட்டும் என்ற தலைப்பிலே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாண்பு முதலமைச்சர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதி மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதி நிறைவேற்றி ஒரு முற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நீங்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல முறையில் ஆதரவு கொடுத்து ஒசூர் மாநகராட்சிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். ஒசூருக்கு பன்னாட்டு விமான நிலையம், ஒசூருக்கு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, பேருந்து நிலையம், அதே போன்று பல்வேறு சாக்கடை வசதிகள், சாலை வசதிகள், ரிங் ரோடு, புறவழி சாலைகள்லாம் ஒசூர் மாநகராட்சிக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது. அன்று நமது கிருஷ்ணகிரிக்கு அருகில் இருந்த சமயத்திலே ஒசூரிலிருந்து தலைக்கு செல்கின்ற சாலையிலே அந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர்கள் அறிவித்து சென்றிருக்கிறார். எனவே நமது 100 ரூபாயில அரசு தலைமை மருத்துவமனை அது விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. பேருந்து நிலையம், வணிக வளாகங்கள், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர். அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூர் இன்னைக்கு தென்னிந்தியாவின் ஆறுதல் பரிசை சாய் சரண்யா